மதுரை பசங்கள் சமையல் சேனலுக்கு வரவேற்கும் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கேசரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் ஒரு 1/4 டம்ளர் நெய் ஊற்றிட்டு அப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு ரவை போட்டு நல்லா கிண்டிக்குவோம். அதுக்கப்புறம் அது கிண்டினதும் ஒரு அதே அளவில் 1 டம்ளர் அளவு ஜீனி போட்டு அதையும் நல்லா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கிண்டிக்குவோம். கிண்டிட்டு அது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த டம்ளர் அளவுலேயே ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்து வரமேது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் போட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் வாசத்துக்காக நீங்கள் தட்டி போட்டாலும் சரி, இல்லை இடித்து போட்டாலும் சரி போட்டு, அதுக்கப்புறம் நம்ம கிண்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரவையும் ஜீனியும், அதையும் இந்த கொதித்து வர்ற தண்ணியில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொதிப்பு வரும். கொதி வரும்போது சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கடைசியாக இறக்கும்போது இன்னொரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கிண்டி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒட்டவே ஒட்டாது, நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.